friends, welcome to Twins Ma's Kitchen. இன்னைக்கு உப்பு கருவாடு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு குண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு குண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை இதோட சேர்த்துக்குவோம். இப்போ நல்லா கிண்டி விடுவோம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ஒரு துண்டு நெய் மீன் கருவாடு இந்த மாதிரி துண்டாக எடுத்துக்கணும். இப்போ இதை மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இது வதங்கினோன்னு பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கிண்டி விடுவோம். வெங்காயம் 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் இப்படி ஓரமாக தள்ளி விட்டுட்டு இப்படி எண்ணெய்கிட்டு பிரிஞ்சு வரும். இந்த எண்ணெயில் நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்குவோம். சேர்த்து இதை வேக விடுவோம். வேகட்டும். இப்போ இந்த பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி விடுவோம். திருப்பி விட்டு அசல் நெய் மீன் கருவாடாக இருந்தாலே இந்த மாதிரி மாவாக வரும். இந்த வெங்காயத்தை சேர்த்து போட்டு கிண்டி விடும். இதுக்கு மிளகாத்தூள் வேணும்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டிருக்கனால மிளகாத்தூள் சேர்க்கலை. இதை இப்படியே சிம்முலே வேக விடணும். இந்த மாதிரி கிண்டி விட்டு சிம்முலே வேக விடணும். வேகட்டும். வெங்காயமும் கருவாடும் ஒன்றா பின்னி வெந்துருச்சு. கருவாடு இருக்கிறதே தெரியலை. அசல் நெய் மீன் கருவாடு இந்த மாதிரி மாவாக உதிர்ந்துடும். இப்போ சேர்ந்து வெந்துருச்சு. இதை லேசாக கட்டுக்கிட்டாலே போதும். சகலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது மாதிரி உப்பு கருவாடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.